கடைசியா ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு பேப்பர்ல ஆங்கில பத்திரிகைகள்ல இந்த செய்தியை மேற்கோள் காட்டி என்ன போட்டிருக்காங்கன்னா, முஸ்லீம் உலமாக்கள் அவங்க சில பேர் பத்வா கொடுத்திருக்காங்களாம். என்னவா, இஸ்லாத்துல ஓரின சேர்க்கை செய்யலாம் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கான். செருப்பாலே அடிக்கணும். முதல்ல இவன் யார், உலமாவா இருக்க மாட்டான். உலமா என்ற பேர்ல எவனா ஓரின சேர்க்கையாளர்கள் 2 பேரை பிடிச்சு உலமா ட்ரெஸ் போட்டு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா என்னவா, அந்த 24வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்துல அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஆம்பளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, பொம்பளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப இவன் இப்படி சொல்லக்கூடியவன் கட்டாயம் இவன் நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருக்க மாட்டான். இவனே ஓரின சேர்க்கையாளனா தான் இருப்பான். அவன் தான் இப்படி ஒரு பத்வான்ற பேர்ல இவங்க முஸ்லிம்கள் மேலையும் திருமறை குர்ஆன் மேலையும் ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்யறாங்க. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த வசனத்துல, உங்களுடைய அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் நீங்க என்ன செய்ய, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றான். இப்ப நம்ம சொல்லுவோமா இல்லையா, 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, ஏன் 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம சொல்லுவோம்ல. 3 பேருக்கும் ஒன்னா, அவங்களுக்குள்ள 3 பேரையும் ஒன்னா சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு இது இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலையில அவனுடைய மூளை எப்படி யோசிக்குதுன்னு பாருங்க. இதை வச்சுக்கிட்டு இஸ்லாம் ஓரின சேர்க்கையை ஆதரித்து இருக்கின்றது என்று சொல்லி பரப்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி ஃபித்னா பண்றது நன்மைதான். ஏன் அப்படியா, குர்ஆன்ல அப்படி இருக்கான்னு எடுத்து படிச்சு பார்ப்பான், மக்கள் படிச்சு பார்ப்பாங்க, பொய்யா இருக்கு, அதை கண்டிச்சிருக்கான். அதுல லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமுதாயத்துல இந்த ஓரின சேர்க்கை செஞ்சதற்காகவே அல்லாஹ் அந்த சமுதாயத்தை கல்மலை பொழிந்து தலையிலாக புரட்டினான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதை கண்டிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துல, மிகப்பெரிய பாவமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துல திருமறை குர்ஆன்ல இப்படி சொல்லி இருக்குன்னு நீ ஃபித்னாவை கிளப்பி விட்டனா, இவன் முஸ்லீமா இருக்க மாட்டாங்க. இவங்களா 4 பேருக்கு ஜிப்பாவை போட்டு விட்டு 10 வான் இவங்களா வாங்கியிருப்பாங்க. எல்லாம் வெளியிட்டவனும் ஓரின சேர்க்கையாளனா தான் இருப்பான் என்பதுதான் இதுல உள்ள விஷயம் என்பதையும் நம்ம கூடுதல் தவறாக தெரிந்து கொண்டு, இந்த இஸ்லாம் சம்பந்தமான எதிர் பிரச்சாரங்களை முறியடிக்கக்கூடிய விதத்துல நாம செய்திகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.